வணக்கம் மக்களே, நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்த்திங்கன்னா வந்து நேற்று சிறுகீரைக்கு பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கட்டியிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா வந்து வெயிலில் வந்து வாடி போகுதுன்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜிஞ்சுவா பில்லுக்கு தான் வந்து நம்ம வந்து தண்ணி கட்டியிருக்கோம். இது வந்து என்ன பில்லு வகை, என்ன வகையை சார்ந்த பில்லுன்னு பார்த்திங்கன்னா, இது பேர் பார்த்திங்கன்னா வந்து ஜிஞ்சுவா பில்லுன்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த புல்லு வந்து அறுத்து நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் வந்து ஆடுலாம் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருனா வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம வந்து போடுவோம். அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ தான் வந்து இந்த கைனிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவா பில்லுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி திருப்பி விட்டு இருக்கேன். இப்போது இதேமாரி காவாயாக வந்து போய் தண்ணி வந்து பாயும். நம்மளுடைய வேலை பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11, 12 மணி ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து எந்தெந்த கழனிலாம் வந்து தண்ணி இல்லாத வந்து வாடுதோ எல்லா கழனிக்கும் வந்து தண்ணி பாய்ச்சுற வேலை தான். நாங்கள் பார்த்தோன்னா இந்த ஜிஞ்சுவா பில்லு பார்த்தோன்னா போன வாரம் வந்து நட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்தோன்னா வந்து நல்லா வந்து துளுத்து வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து பச்சை கட்டிச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த பில்லு வந்து கரெக்டாக அறுத்து முடிச்சேன்னா 20, 25 நாள்லேயே வந்து நல்லா வந்து வளர்ந்து வந்துருங்க. இந்த பில்லு பார்க்கறதுக்கு பார்த்தா கோர பில்லு மாதிரியே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மாடு எல்லாம் வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுங்க. அப்புறம் இந்த தண்ணி எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பம்ப் செட்லேருந்து தாங்க வருது. காவா வழியாக வந்து இந்த தண்ணி வந்து வருது. அப்படியே பார்த்தீங்கன்னாவே தெரியும். எங்கள் வீட்டு மாடுங்கள்லாம் இருக்குது. அப்படியே அந்தாண்ட பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்குது, பம்ப் செட்டு ஓடுது, கிணத்து மோட்ரு தான். அப்படியே அங்கேருந்து தாங்க இந்த காவா வழியாக வந்து தண்ணி வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கைனிக்கெலாம் வந்து பழுப்பு வந்து புதைக்காமல் இருக்கிறோங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தோன்னா வந்து நம்ம பார்த்தோன்னா வந்து கைனிக்கு வந்து பார்த்தோன்னா சொட்டு நீர் பாசனம் மூலிமா வந்து பழுப்பெல்லாம் வந்து புதைச்சிருவோம். அந்த வீடியோலாம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் வந்து எடுத்து நம்ம சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா பாதி கைனி வந்து பாஞ்சிச்சு. சரின்ட்டு இந்த ஓரம் வந்து பாயாது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து மடை வந்து மாறி விட்டேன். இந்த ஓரமும் வந்து பாஞ்சிச்சுன்னா அதோட வந்து நிறுத்திடுவேங்க தண்ணி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வச்சுருக்கிறது அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம வந்து போடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தீவன பயிர், சோளப்பயிர், அப்புறம் மக்காசோளம் இந்த மாதிரி வகை சார்ந்த பயிரும் நம்ம வந்து போடுவோம். அது மட்டும் இல்லாமல் சிறுகீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, போண்டாக்கீரை, பண்ணைக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி கீரை வகைகள் சார்ந்தது, அப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அறுத்து அதுக்கப்புறம் வந்து அறுவடைலாம் வந்து பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உழவர் சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு எல்லாமே வந்து எடுத்துன்னு போவோங்க. எங்களுடைய வேலை இதுதாங்க. அதனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு கிணறு தண்ணி பார்த்தோன்னா வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால இந்த பயிர் வகைகள் மட்டும்தான் வரும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வாய்ஸ் வந்து கொஞ்சம் வந்து திக்கி திக்கி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். புதுசாக வந்து பார்க்குற யாரும் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நான் வாய்ஸ் வந்து திக்கி திக்கி பேசினாலும் என்ன சொல்ல வரன்றது வந்து கரெக்டாக வந்து நான் வந்து சொல்லிவிடுவேங்க. என்ன வந்து வாய்ஸ் திக்கி திக்கி பேசுனா இப்போ கொஞ்சம் அப்படியே எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து போட்டேன். அதை வந்து விடாத மூச்சு விடாது பேசுகிறதுனால தான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் உளர்ற மாதிரி வந்து வருது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதாங்க வந்து போட்டுருக்குறோம். ஜிஞ்சுவா பில்லுக்கு வந்து தண்ணி கட்டுறது. இன்னும் இந்த பில்லெல்லாம் வந்து வளர்ந்து நல்லா வந்து வளர்ச்சி வந்துடுச்சுன்னா அந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். இந்த கைனியில் பார்த்தீங்கன்னா வந்து முருங்கை செடி வந்து 74 கன்று நட்டுங்க. எல்லாம் வந்து செத்து போய் இப்போ 3 மரம் தான் இருக்குது. சரி, ஓகே நண்பா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.